ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது வந்து கடைக்கு போனாலும் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் உருளைக்கிழங்கும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம விரைச்சி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். கையில் வந்து மாவு நல்லா ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் விரைச்சி எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி உருட்டி எடுத்த பாலையெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுப்பில் வந்து வெந்நீர் நல்லா சூடாக இருக்குது. இது எண்ணெய் கிடையாது, தண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் இருக்குதுல்ல, அதை ஊற்றி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். அந்த டைமில் தான் இந்த பாலெல்லாம் போட்டுடலாம். உங்களால் போட்டதுமே அது நல்லா தாந்து தான் இருக்கும். வெந்தாச்சு அப்படின்னு இது அவ்வளோவுமே ஒன்று ஒன்றா மேலே மிதந்து வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பச்சை தண்ணியில் எல்லா பால்ஸும் எடுத்து இதில் என்ன போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுற வேண்டியது தான். இதை இப்போ ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு நம்ம உடனே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி 1, இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, இதில் 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ், ஒரு 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், இது ரெண்டையும் ஊற்றி நல்லா இப்போ நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கலந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து எண்ணெயை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து இதில் வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெயை சேர்த்து இப்போ நம்ம இதில் நல்லா கலந்து எடுத்துடலாம். கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பச்சை தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம உடையாமல் இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் தூவி நம்ம இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். சூப்பராக கடையில் கிடைக்காத சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை வந்து டீயோட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.